காண்பிக்க வேண்டும் அல்லவா பார்வதா? பஞ்சமுக சேவையை காண வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறாய் அல்லவா? வருகிறேன் என்று உணர்ந்துவிட்டு சென்னுடைய சாமியை காணவில்லை. அவருடைய வருகைக்காக வடுமீதி விடுவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வருவார் என்றே தெரியவில்லையே. சரி வரட்டப்பா. அதிசயமாக இருக்கிறது. சுவாமியாகப்பட்டவர் பாமர மக்களுக்கு ஜீவராசிகளுக்கு பாட்டி அளந்து விட்டு வந்து ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே. ஓ, நித்திரன் இருக்கின்றார். நித்திரை இருக்கின்ற பொழுது நித்திரமாக செய்வது மாபெரும் தவறல்லவா? ஆனது நம்ம செய்யக்கூடிய பாத பூஜை செய்து முடிக்க வேண்டும் அல்லவா? ஓம் பாமர மக்களுக்கு பரியல்ல விட்டேன். இருந்தாலும் இந்த பஞ்சமுக சேவையை காணவர்களுக்காக ஏன் இரவமளிக்கக்கூடிய உமா பார்வதா எனக்காகவே வழி மீது நினைத்து காத்து கொண்டிருப்பார். இந்த பஞ்சமுக சேவையை அவளுக்கு காண்பிக்க வேண்டும் அல்லவா பார்வதா? இந்த பிரபலக்கும் உனக்கும்
உங்களுடைய இடமாக உமையவள் உமா பார்வதா என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா சுவாமி? சந்தேகம் வந்து விட்டதா? நான் உரைப்பதை கேளுங்க சுவாமி. நான் யார்? உன்னுடைய உமையவள். என் மீது உனக்கு சந்தேகம் என்பது வரலாமா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். சேவையை கண்டிருக்கிறேன் என்று உனக்காக ஆசையாக ஓடி வந்தால் இந்த சிம்மாசனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அவன் மணி மீது அமர்ந்து மட்டுமில்லாமல் அவன் மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் உனக்கு இந்த வரவனை தவறு செய்து விட்டேன் என்று உரைக்கின்றாயே. இந்த தவறுக்கு காரணம் யார்? உண்மைதான் பார்வதா. அனைத்து தவறுக்கு காரணமே ஆண்டாள். ஏனென்றால் பஞ்சமுக சேவையை இருக்கக்கூடிய உமா பார்வதாவுக்கு காண்பிக்க வேண்டும். அவள் மனமாகப்பட்டதை குளிர வேண்டும் மனதில் எண்ணி பாமர மக்களுக்கு பயந்து விட்டு இந்த பஞ்சமுக சேவையோடு இந்த கைலாயத்தை நோக்கி ஓடி வந்து பார்க்கும் பொழுது அந்த பிரபுடைய மடியில் அமர்ந்து கொண்டு உரை கொண்டிருந்தாயே, அதை பார்த்ததை அனைத்துமே என் தவறால் பார்த்தாள். சாமியோ நித்திரல் இருக்கிறார். நித்திரல் இருக்கின்ற பொழுது நித்திரமாக செய்வது மாபெரும் தவறு என்று அடுத்து நம்ம செய்யக்கூடிய பாத பூஜையை செய்து முடித்து சற்று நேரம் நானும் அடி மீது தலை வைத்து உறங்கினேன். ஏனென்றால் இங்கு பார்த்தாயா என்னுடைய சுவாமிக்கும் 5 திறம், அங்கு பார்த்தாயா சத்திய லோகத்தை ஆளக்கூடிய பிரமனுக்கும் ஆசனத்தை அமர்ந்து கொண்டு இருந்தது பரமனா அல்லது பிரம்மனா, பிரம்மனா அல்லது பரமனா என்று இந்த உமையவள் எனக்கே பாகுபாடு வித்தியாசம் என்பதே தெரியவில்லையே. பாமர மக்களுக்கு எப்படி தெரியும் சாமி? அப்படி என்றால் அந்த 5 தினத்தில் ஒரு திருத்த கிள்ளி
இடமாம் இருக்கக்கூடிய உமையவன் உமைக்கே தெரியவில்லை என்றால் இந்த பரமனுக்கு வாய்ந்த செல்வம் இந்த பிரமனுக்கு வாய்ந்த செல்வம் வந்திருப்பது பரமனா அல்லது பிரமனா என்று அறியாமல் பாதகம் செய்து விட்டாய். இத்தனைக்கு காரணம் இந்த பிரமன். மாமி சொல்வது ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை மாமா. தினந்தோறும் சென்று காலையிலே சத்தியலோகத்திலிருந்து ஓடி வந்து தன்னுடைய தரிசனத்தை கண்ட பிறகு சென்றதாலே அனைத்து உயிர்களும் நான் படைப்பது வழக்கம். அதுபோல் ஓடி வந்து தாங்கள் இருக்கிற நேரத்தில் அழைத்து பார்த்து இருவரும் பொருள் கொடுக்கவில்லை மாமா. ஆகையால் சத்தியலோகத்திலிருந்து நான் இங்கு வந்ததால் அயற்சியாக படுத்து விட்டேன் மாமா. சத்தியமா மாமி பாத பூஜை செய்து எனக்கு தெரியாது. மாமா மாமி இல்லத்திற்கு உரிமையோடு வந்து விட்டாய், மன்னித்து விடுங்க. இருந்தாலும் ஒரு இல்லத்தில் உரியவர் இருக்கிறாரா இல்லை என்று அறிந்து புரிந்து அந்த இல்லத்திற்கு செல்ல வேண்டும். யாரும் இல்லாத இல்லத்திற்கு முதல் வந்தாயே, மாமன் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்தாயே, இது இரண்டாவது குற்றம். ஒரு சாமாதரம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை வைத்துக் கொண்டு அனைத்து ஜீவ வேதனத்திற்கு படைக்கக்கூடியவனி மாமி ஓடி வருவார். எறும்பு ஊடினாலும் அறியக்கூடியவன் எனது மாமியாகப்பட்டது ஒரு மாமி உனக்கு பாதபத்தம் செய்கின்ற பொழுது அறியாமல் புரியாமல் தான் உறங்கிக் கொண்டிருந்தாயா? ஓஹோ, மாமன் கிடையாது, எப்போது மாமி வருவாள் நமக்கு பாதபத்தம் செய்வாள், மாமியை பெண்டாடலாம் என்று
கொள்ளும் பொழுது கொள்ளைக்குள்ள நேரத்தில் என் சக்திகள் போதவில்லை என்ன சக்திகள் போதவில்லை. ஆகையால் ஏனென்றால் என் இடபாகத்தை உமக்கு அளித்தேன் அல்லவா, ஆகினால் என் சக்திகள் போதவில்லை. பார்வதா சுவாமி சக்தி சரிபாதலுக்கு பதில் கொடுத்தால் நம்முடைய 5வது சிரம் பகம் பிடித்த சிரத்தை கிள்ளி எறிகிறேன். அப்படியே இதுவும் ஐந்து திறத்தில் ஒரு திறத்தை கிள்ளி எறிந்து விட்டேன். கிள்ளி எறிந்து விட்டேன் பார்வதா. அடே ஈசா! அடே ஈசா! யார் 4 வேதங்களை படைத்தும் தொழில் புரிந்த என்னை எவ்வளவு தூரம் கதறியும் 5வது சிரத்தை ஆணவத்தோடு அறுத்தறிந்தாய். நானான அறுபட்ட பிரம்மனின் சிரம் பேசுகிறேன். அறுபட்ட சிரம் என்னத்தில் பேசுகிறதா? ஈசா! யானை முதல் எறும்புக்கடை 8000 ஜீவராசனுக்கு படியளக்கும் பரம்பொருள் 37 முதல் என்ற ஆணவத்தோடு என் சிரத்தை அறுத்தாய். முடிந்தால் உனக்கு ஆண்மை இருந்தால், வீரம் இருந்தால், மனதிலே விவேகம் இருந்தால் அறுபட்ட இந்த பிரம்மனின் சிரத்தை கரம் தட்டி என்று பார்க்கலாம். ஒரு திறத்தை கொடுத்த எனக்கு அறுபட்ட திறம் என்னிடத்தில் வாவாட்டு உரைக்கிறதா? அறுபட்ட திறத்தை என்னால் கரத்தொட்டு எடுக்க இயலாதா? இப்போது போல் அறுபட்ட திறத்தை இடையில்